வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த லிங்க் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் மார்னிங் வருது. எங்கெங்க பை, செல்லுங்கிறத மேக்ஸிமம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்காம ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கு. அத பாருங்க. பிகினர்ஸ் கைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 14 வீடியோ வந்து புதியவர்களுக்காகன்னு குடுத்துருப்பேன். இதுல வந்து 14 வீடியோ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, பயிற்சி பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு போங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் கன்டினியூவா வர ஆரம்பிச்சுரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இத தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்டாக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க் பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலரா பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். நேத்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்தோம். இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ உடைச்சிட்டு கீழ வந்து இங்க நின்றுக்குதுன்னு பார்த்தோம் நேத்து. இங்க இது வரைக்கும் வந்தது. நம்ம நேத்து இதை மார்க் பண்ணோம். இந்த சப்போர்ட்ட மார்க் பண்ணோம். அகைன் இது ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தோம். இந்த சப்போர்ட் மார்க் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நடந்திருக்குது. மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. கொஞ்சம் மேல போயிட்டு இது வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேல போயி ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. இத 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு குடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்குது அப்படின்னு இங்க ஓவராலா பார்க்கலாம். 26 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயி ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் போகல. சப்போர்ட்டுக்கும் வரல. அப்ப நாம இங்க எங்கேயாச்சும் ட்ரேடுக்கு மூவ் பண்ணலாமான்னா, எங்கேயுமே பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போனா தான் நம்ம ட்ரேடுக்காக மூவ் பண்ணணும். இங்க இந்த இடத்துல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது லோவா இருக்குது, இது ஹையா இருக்குது அப்படிங்கும்போது, மார்க்கெட் இதை பிரேக் பண்ணா தான் பை ட்ரெண்ட் வருது. அல்லது இதை பிரேக் பண்ணா கூட சொல்லலாம். இதையாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா வந்து மார்க்கெட் இங்க வரல. ஏற்கனவே வந்த மார்க்கெட்டு இதுவரைக்கும் வந்துட்டு கீழ வந்துட்டான். எதுவரைக்கும்? சப்போர்ட் வரைக்கும். இந்த லோ உடைச்சிட்டும் கூட சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு, இங்கிருந்து மூவ் ஆனவன் அகைன் ரெசிஸ்டன்ஸ். மறுபடியும் கீழ வந்தவன் கொஞ்சம் தூரம் வந்துட்டு, இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள போயிட்டான். இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கான்னா, கிடைச்சிருக்கு. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குது? 5 மினிட்ஸ் எல்லாம் லோ உடைச்சுட்டு வந்ததுனால செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். அப்போ மறுபடியும் மார்க்கெட் இங்க போயிட்டு திரும்பும்போது, இந்த இடத்துல செல் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம். இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் மேல வரும்போது, இங்க பைக்கு கூட மூவ் பண்ணியிருக்கலாம். ட்ரெண்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் ரைட். அப்போ பைக் மூவ் பண்ண வேண்டாமா அப்படின்னா, வேண்டாம். விட்டுருங்க கூட வேடிக்கை பார்க்கலாம். பட் வந்து இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுவரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் வந்துட்டு கூட திரும்பலாம். இங்க வந்து பாருங்க, இதுவரைக்கும் வந்துட்டு, இதுவரைக்கும் கீழ வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த மாரி விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தது மேல போனது, இந்த லைனுக்கு மேல பாடி குளோஸ் பண்ணல. இன்னும் அது செல் ட்ரெண்ட்ல தான் கன்டின்யூ ஆயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்படித்தான் நின்னுட்டுருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து மேல ஓப்பன் ஆச்சுன்னா, இப்படியே போறக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அல்லது வந்து மறுபடியும் வந்து சப்போர்ட்ட தொடுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. பார்க்கலாம். அல்லது இங்க எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகி இங்க வந்து தொட்டுட்டு கூட மறுபடியும் மேல போலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். HDFC பேங்க் என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். HDFC பேங்க் வந்து ரொம்ப நாளைக்கு பின்னாடி இந்த சப்போர்ட் உடைச்சிட்டு கீழ வந்திருக்கான். நேத்தே வந்து இங்க முடிச்சிருந்தான். இன்னைக்கு வந்து அங்க ஓப்பன் ஆகி அப்படியே கீழ வந்து முடிச்சுட்டான். HDFC பேங்க் வந்து பெருசா மூவே ஆகாத ஒண்ணா இதுக்குள்ள, இல்லாட்டி இதுக்குள்ள இப்படியே ஆடிட்டு இருந்த மார்க்கெட்டு, ஃபர்ஸ்ட்டா இப்போ ஒரு கிட்டத்தட்ட எத்தன நாள்? ஒரு 10 நாளுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் உடைச்சிட்டு கீழ வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப இதுக்கு பக்கத்தால என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடே சாமி! கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒண்ணுமே காணோம். இங்க இருக்கு. இங்க எங்க ரேஞ்ச் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்ட்டா வந்து இங்க பார்த்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் லோ வந்திருக்குன்னா, அதுக்கு நியர்பை என்ன இருக்குன்னா பாருங்க, இந்த ஏரியாவே எங்கேயோ இருக்கு. இப்ப இந்த மாரி ஏரியாவ நம்ம பிக் பண்ணி சப்போர்ட்டா வரையணும். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணியாச்சுனாவே, நம்ம அடுத்த சப்போர்ட் இப்படி வரையணும். வரைஞ்சோம்னா தான் மார்க்கெட் அடுத்தது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே 4 ஹவர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுதா சப்போர்ட்டு? இதோ இந்த ஏரியா இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுங்களா? இந்த லெவல வச்சு நம்ம புதுசா ஒண்ணு ட்ராக் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தோம்னா, இப்ப நம்ம வந்து 1 ஹவர்ல இருந்தோம். இப்ப 4 ஹவர்ல வந்து பார்க்குறோம். ரொம்ப தூரமா இருந்தங்காட்டி 4 ஹவர்ல வந்து பார்க்குறோம். அப்ப இந்த லெவல நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இங்க கரெக்ட்டா இருந்திருக்கும். கீழ வந்தா எதுவரைக்கும் வரும் அப்படின்னா, இந்த மாரி ஏரியாவ ஃபிக்ஸ் பண்ணி பழகணும். இந்த ஏரியா பிரேக் பண்ணோம்னா அடுத்தது பார்த்துக்குங்க. இந்த இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளேஸ் கனெக்ட் ஆகணும்.
இதை வச்சு இழுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு ஏரியாவை நம்மளே பிளான் பண்ணித்தான் இது இந்த ஒர்க் பண்ணி பழகணும். பண்ணத்தான் இது ஐடியா வரும். இது 5 மினிட்ஸில் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் தொடங்கணும் அப்படின்னு கீழே வந்திருக்கிறான். அப்போ 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான்? 5 மினிட்ஸில் என்ன பாருங்க, அதுதான் சிம்பிள் தான். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகின்றது மேலே போய் தான் பையாக இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆகி அதே கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டான். அப்போ வந்து அப்போ இருந்த ட்ரெண்டு கண்டினியூவாக மேலேங்கிற பேச்சே இல்லை. பாருங்க, கை உடைக்கலன்ட்டு கீழேயே வந்து முடிச்சிட்டான். லோ மட்டும் உடச்சிட்டே வந்திருக்கா. இது இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, அப்போ தான் தெரியும். ஈஸியான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்படி எதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் மறுபடியும் நாம சந்திப்போம்.